வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் கோச்சிங். நான் உங்க அறிவுமதி. நம்மளோட மிஷன் லேர்னிங் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 47. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நியூவா வந்து டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட எம்எல் சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது டைம் சீரீஸ் அனாலிசிஸ். ஸோ நம்ம மிஷன் லேர்னிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் முடிச்சிட்டோம். அல்காரிதம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ப்ராக்டிக்கலா. அண்ட் தென் ஒரு ப்ராஜெக்ட்மே நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம டைம் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டைம் சீரீஸ்னா என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அமேசான்ல ஃபியூச்சரோட சேல்ஸ் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்றது? ஸோ இது எல்லாமே டிஃபைன் பண்ண போறது எது அப்படின்னா டைம் சீரிஸ் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் டைம் சீரிஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டைம் சீரிஸ் இஸ் டேட்டா கலெக்டட் ஓவர் த டைம். ஸோ டைம் சீரிஸ் அப்படின்றதோட மீனிங் வந்து ஒரு டேட்டாவை ஓவர் த டைம் வந்து நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அதுதான் டைம் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a sequence of data points collected or recorded at successive points in that time, typically at the uniform interval. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் இன்டர்வல்ல இருக்கும். தட் மீன்ஸ் டெய்லி இன்டர்வல்ல இருக்கலாம், மந்த்லி இன்டர்வல்ல இருக்கலாம், இல்லைன்னா இயர்லி இன்டர்வல்ல இருக்கலாம். டெய்லி இன்டர்வல்னா ஒரு டெம்பரேச்சர். ஸோ டெய்லி வந்து இப்போ சென்னையில எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் த டைம் சீரிஸ் டேட்டா. மந்த்லி இன்டர்வல், இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட் பண்றோம் அப்படின்னா மந்த்லி அந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத அனலிஸ்ட் பண்றதுக்கு மந்த்லி இன்டர்வல்ல இருக்கிற டேட்டாவை நம்ம எடுப்போம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மந்த்லி இன்டர்வல். நெக்ஸ்ட் வந்து இயர்லி இன்டர்வல். இயர்லி இன்டர்வல்னா சேல்ஸ். ஸோ ஜஸ்ட் 1 மந்த் வச்சு நம்மளால அனலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஓவர் த இயர் என்னோட டேட்டா வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு இயர்லி இன்டர்வல்ல ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டைம் சீரிஸ். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா டைம் சீரிஸ் டேட்டால டைம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருக்கு. ஸோ டைமோட ஆர்டர் தான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டைம் சீரிஸ்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? டைம் சீரிஸ்னா என்ன? ஸோ நார்மலா மிஷின் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரோஸ் எல்லாமே ரொம்ப இண்டிபெண்டா இருக்கும். ஸோ ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸா தான் நம்ம எடுப்போம். ஸோ ஒன்னுக்கு ஒண்ணு மோஸ்ட்லி வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காது. கார்லேஷன் இருக்கும், பட் ரொம்ப டிபெண்டன்சி இருக்காது. அதே மாதிரி என்னோட டேட்டாவையும் நான் என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஷஃபிள் பண்ணலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ட்ரைன் அண்ட் டெஸ்ட் ஸ்பிளிட் வந்து நம்ம பிரிக்கிறப்பவே நம்ம டேட்டா வந்து ஆர்டரா பிரியாது, அது வந்து ஷஃபிளாய் தான் பிரியும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நோ டெம்போரல் ஸ்ட்ரக்சர் ரெக்வயர்டு. அதுக்கப்புறம் ப்ரிடிக்டட் ஏ கேட்டகரி ஆர் வேல்யூ. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேட்டகரி இல்ல ஒரு வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். சம் மாடல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் டைம் சீரீஸ்ல ஈச் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரீவியஸ் ஒன். ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு டேட்டா, இன்னைக்கு வந்து ஒரு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா ப்ரீவியஸ் ஒன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஈச் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா ப்ரீவியஸ் ஒன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆர்டர் தான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இதை ஷஃபிள் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம இப்போ டெய்லி டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா நேத்திக்குள்ள டேட்டா இன்னைக்கு டேட்டா வந்து டிபெண்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து நான் அந்த டேட்டாவை ஷஃபிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ஆர்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண போறோம், ஒரு வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ ஃபியூச்சரை நான் என்ன பண்ண போறேன்னா ஃபோர்காஸ்ட் பண்ண போறேன். அண்ட் இதுக்கான சம் மாடல்ஸ் அரிமா, எல்எஸ்டிஎம், எக்ஸ்ஜி பூஸ்ட் இதெல்லாமே நம்ம டைம் சீரீஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் மிஷின் லேர்னிங்க்கும் டைம் சீரீஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். எதனால டைம் சீரீஸ் வந்துச்சு அப்படின்றதும் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஓகே, சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 4 காம்போனன்ட்ஸ் இருக்கு. என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னா ட்ரெண்ட், சீசனாலிட்டி, சைக்ளிக்கல் அண்ட் தென் நாய்ஸ். ட்ரெண்ட்னா ஒண்ணு இல்ல, இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு நேம்லயே தெரிஞ்சதுதான். இப்போ ஒரு ஓவர் த டைம் ஒரு டேட்டா வந்து ஒன்னு அப் ட்ரெண்டா போகலாம், இல்ல டவுன்வர்ட்ஸ்ல போகலாம். சோ அததான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் 1 மந்த்ல வந்து ஒன்னு அப் ட்ரெண்டா போயிருக்கலாம், இல்ல டவுன் ட்ரெண்டா போயிருக்கலாம். சோ இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் நடந்திருக்கும். சோ இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீசனாலிட்டி அப்படின்னா ஒரு ரெகுலர் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர்ல வந்து ஐஸ்கிரீமோட சேல்ஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஓவர் த இயர், இப்போ நான் 5 இயர்ஸ் டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 5 இயர்ஸ்லயுமே சம்மர் சீசன்ல மட்டும் அந்த ஐஸ்கிரீமோட சேல்ஸ் வந்து கண்டிப்பா பீக்ல இருக்கும். சோ இதுதான் சீசனாலிட்டி. சோ ரெகுலர் ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ் அட் ஃபிக்ஸ்டு இன்டர்வல். ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ல ரெகுலரான ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து அதுல இருந்துட்டே இருக்கும். சோ அதான் சீசனாலிட்டின்னு சொல்லுவோம். சைக்ளிக்கல் அப்படின்றது ஒரு லாங் வேவ்ஸ் வித் நோ ஃபிக்ஸ்டு பீரியட். இந்த இடத்துல வந்து சீசனாலிட்டியில ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ல ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கும். பட் சைக்ளிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லாங் வேவ் இருக்கும், பட் வந்து ஃபிக்ஸ்டான பீரியட் இருக்காது. அது எப்போ முடியும் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதான் சைக்ளிக்கல் சொல்லுவோம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள். ஸோ திடீர்னு எக்கனாமிக் பூம் ஆகுறது, திடீர்னு அது வந்து பஸ்ட் ஆகுறது. ஸோ இந்த சைக்கிள் தான் வந்து சைக்ளிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நாய்ஸ் அப்படின்றது ரேண்டமான டேட்டா. அதுல எதுவுமே என்னால வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சடனா வந்து
ஏதாவது ஒரு வைரல் ட்ரெண்ட் நடந்திருக்கும். ஸோ அதனால சடனா வந்து அந்த இடத்துல டேட்டா வந்து பூம் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வார் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ வார் நடக்கிறப்போ சடனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப டவுன்வர்ட்ஸும் போணுச்சு. ஸோ இதெல்லாமே சடனா நடக்குது. வார்லாம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற விஷயத்துல இருந்து வரக்கூடிய அந்த இதுதான் வந்து நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 காம்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட் நம்ம டைம் சீரீஸ்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை வந்து இன்னும் இன்டெப்தா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கீ காம்போனன்ட்ஸ். டைம் சீரீஸ்ல இருக்கக்கூடிய கீ காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஸ்டேஷனாரிட்டி. ஸ்டேஷனாரிட்டி அப்படின்றது என்னன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். டேட்டா வந்து அப்வர்டும் போகாது, டவுன்வர்டும் போகாது, ஒரு கான்ஸ்டன்டா இருக்க போது, சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுல வந்து தட் மீன்ஸ் மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து ஸ்டே கான்ஸ்டன்ட் ஓவர் த டைம். ஓவர் த டைம் மீனும் வேரியன்ஸும் சேஞ்ச் ஆகலைன்னா டேட்டா அந்த இடத்துல சேஞ்சே ஆகல, ஒரு அப்வர்டும் போல டவுன்வர்டும் போல அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த மாடல் ரெக்வயர்ஸ் த ஸ்டேஷனரி டேட்டா செக்டு வித் த ஏடிஎஃப் டெஸ்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சம் டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ஆட்டோ கார்லேஷன். ஸோ ஆட்டோ கார்லேஷன் அப்படின்றது என்னன்னா பாஸ்ட் வேல்யூஸ் வந்து கரண்ட் வேல்யூவை இன்ஃபுளுயன்ஸ் பண்றது. ஸோ அதுதான் ஆட்டோ கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் நேத்து ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அது இன்னைக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் ஆட்டோ கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லேக். லேக் அப்படின்றது ப்ரீவியஸ் டைம் ஸ்டெப், அதாவது நம்பர் ஆஃப் பாஸ்ட் டைம் ஸ்டெப்ஸ் வில் லுக் பேக். இப்போ வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் மந்த் டேட்டாவை வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கோட சேல்ஸ் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் எத்தனை வீக்கோட டேட்டாவை நான் எடுத்துக்கணும். அதுதான் லேக் செட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லேக் வந்து நான் 7 செட் பண்ணா லாஸ்ட் 1 வீக்கோட டேட்டா உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். லேக் வந்து 1 அப்படின்னா எஸ்டர்டேயோட டேட்டா மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஐடென்டிஃபைடு யூசிங் த ஏசிஎஃப் அண்ட் பிஎஸ்சிஎஃப் பிளாட்ஸ். ஸோ நிறைய பிளாட்ஸ் இருக்கு. டைம் சீரீஸ்னாலே பிளாட்டை வச்சுதான் நம்ம வந்து அது என்ன மாதிரியான டேட்டா அப்படின்றதே டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நிறைய பிளாட்ஸ்லாம் இருக்கு. ஸோ எல்லா விஷுவலைசேஷனுமே நம்ம டீப்பா இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிளாட்ஸை வச்சுதான் எவ்வளவு லேக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டா என்னோட ஃபியூச்சர் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்காஸ்டிங். ஸோ ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது ஃபியூச்சர் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்றது, வேற ஒன்றும் கிடையாது. டீகம்போசிஷன் அப்படின்னா டேட்டாவை ட்ரெண்ட், சீசனாலிட்டி, ரெசிடிவல் காம்போனன்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் செப்பரேட்லி. ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை நான் வந்து செப்பரேட் பண்றேன். நான் வந்து அதுல என்ன ட்ரெண்ட் இருக்கு, என்ன சீசனாலிட்டி இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் அந்த டேட்டாவை நான் ப்ராப்பரான ஒரு மாடல் யூஸ் பண்ணி என்னால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ டீகம்போசிஷன்னா என்கிட்ட ஒரு ரா டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டைம் சீரீஸ் டேட்டாவை நான் வந்து தனித்தனியா பிரிக்கிறேன். ட்ரெண்ட் ஃபைன் பண்றது, சீசனாலிட்டி, இதெல்லாம் தனித்தனியா நான் வந்து பிரேக்கிங் டவுன் பண்றதுதான் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா ஒயிட் நாய்ஸ். ஸோ ஒயிட் நாய்ஸ் அப்படின்றது சீரீஸ் வித் நோ பேட்டர்ன். ஸோ அது நாய்ஸ் டேட்டா, இதுல எந்த பேட்டர்னுமே இருக்காது, பியூர்லி அது ரேண்டமா தான் இருக்கும். கேனாட் பி ப்ரிடிக்டட், சர்வ்ஸ் ஆஸ் அவர் பேஸ் லைன் ரெசிடிவல். ஸோ அது வந்து என்னன்னா ரொம்ப ஒரு நம்மளால எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது நிறைய எரர் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவா இருக்கும். ஸோ அதுதான் ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கீ காம்போனன்ட்ஸ் நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம டைம் சீரீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் ரியல் வேர்ல்ட்ல நம்ம எங்கெங்கெல்லாம் டைம் சீரீஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபினான்ஸ்ல, முக்கியமா ஃபினான்ஸ்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டாக், கிரிப்டோ, இதுல பிரைஸ் எல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு வந்து அது எல்லாமே டைமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா. எங்கெல்லாம் டைம் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம டைம் சீரீஸ் அனாலிசிஸ் தான் பண்றோம். வெதர், ஸோ வெதர்லயும் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், சைக்ளோன், இதை ப்ரிடிக்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து டைம் சீரீஸ் தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இ காமர்ஸ், ஹெல்த் கேர், ஒரு எனர்ஜி, மீடியா, முக்கியமா இப்போ யூடியூப் வியூஸ், ஸ்ட்ரீமிங் டிமாண்ட், ஸோ இதெல்லாமே நம்ம பண்றதும் எதை பச்சு அப்படின்னா டைம் சீரீஸ். ஏன்னா இப்போ என்னோட சேனலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னோட சேனலோட டேட்டா இப்போ இந்த டேல எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, இந்த டேல எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, ஸோ இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே நம்ம டைம் சீரீஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ரியல் வேர்ல்ட்ல தான் நம்ம டைம் சீரீஸ் அப்படின்றது உள்ள வருது. ஸோ இதுக்கு இந்த இடத்துல தான் நம்ம டைம் சீரீஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாப்புலர் மாடல்ஸ், மோஸ்டா யூஸ் பண்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ். ஸோ பேசிக்கா நம்ம யூஸ் பண்ண போறது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல். அரிமா அப்படின்றது ஆட்டோ ரெக்ரெசிவ் இன்டெகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் வந்து டைம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல். இந்த மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் நம்ம டைம் சீரீஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த டீப் லேர்னிங் மாடல் எல்எஸ்டிஎம். ஸோ இந்த டீப் லேர்னிங் மாடலும் நம்ம நம்மளோட டைம் சீரீஸ் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாடல் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல வந்து யூஸ் பண்ண போற மாடல்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பைத்தான் லைப்ரரிஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் என்னோட டேட்டா மாடலிங் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பேண்டாஸ், நம்பை யூஸ் பண்ணுவேன். அண்ட் நம்மளோட டைம் சீரீஸ் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா விசுவலைசேஷன். ஸோ அதுக்கு நான் மேட்பிளாட்லிப், அதுக்கப்புறம் வந்து ஸோ நிறைய நம்ம பிளாட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய
லைப்ரரிஸ்மே நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டாட்ஸ் மாடல். ஸோ ஸ்டாட் மாடல்ஸ்மே என்னோட டீகம்போசிஷன், அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் எல்லாம் இதுல பண்ண போறோம். அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். டென்சார் ஃப்ளோ, கெராஸ் எல்லாமே எல்எஸ்டிஎம் டீப் லேர்னிங் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு மாடல்ஸ் யூஸ் பண்ணும்போது இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்கைகிட் லேர்ன் இதெல்லாமே நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு டேட்டாவை லோட் பண்ணி அனலிசிஸ் பண்றோமோ அதே ப்ராசஸ் தான் இங்க நடக்க போகுது. பட் மாடல்ஸ் எல்லாம் இங்க டிஃபர் ஆக போகுது. மோஸ்ட்லி சார்ட் பேஸ் பண்ணி என்னோட டேட்டாவை நான் அனலைஸ் பண்ண போறேன். ஸோ இந்த லைப்ரரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டைம் சீரீஸ் எப்படி வந்து நடக்க போகுது, அதாவது அதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்டெப் 1 டேட்டா ஃபண்டமெண்டல். அதாவது ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை லோட் பண்ணி அந்த டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுல என்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கு, அந்த டேட்டாஸ்ல ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, டேட் அண்ட் டைம்லாம் கரெக்டா இருக்கா, அந்த விஷயத்த எல்லாமே நம்ம அந்த என்னோட டேட்டாவோட ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்றதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் விஷுவலைசேஷன் அண்ட் தென் இடிஏ. ஸோ டேட்டாவை பிளாட் பண்ணி அதோட ட்ரெண்டை ஃபைண்ட் பண்றது. அப்புறம் வந்து ஏசிஎஃப், பிஎஸ்சிஎஃப் அந்த பிளாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சம் டெஸ்ட் எல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்றது. சீசனல் டீகம்போசிஷன் இது எல்லாமே ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல வந்து ப்ரீ ப்ராசஸிங். இங்கதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்றது, கிரியேட் லேக் அண்ட் ரோலிங் ஃபீச்சர்ஸ். அதாவது நான் ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டேட்டாஸ் எனக்கு தேவைப்படும், இதெல்லாம் நம்ம செக் பண்றது எல்லாமே ப்ரீ ப்ராசஸிங். அண்ட் தென் மாடலிங். ஸோ இங்கதான் என்னோட டேட்டாவுக்கான மாடலை நான் ஃபைண்ட் பண்ணி போடுறது. ஸோ அரிமா இல்லைன்னா எஸ் அரிமா இந்த மாடல்லாம் இதுக்கு யூஸ் ஆகுமா, இல்லைன்னா எம்எல் எல்எஸ்டிஎம் மாடல்ஸ் வந்து யூஸ் ஆக போதா, இல்ல டீப் லேர்னிங் மாடல்ஸ் யூஸ் ஆக போதா அப்படின்றத மாடல்ல வந்து கம்பேர் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்றதா மாடலிங். தென் எவாலுவேஷன். ஸோ எவாலுவேஷன் அப்படின்றது என்னோட மாடல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருது. நம்ம மிஷின் லேர்னிங்ல வந்து நிறைய மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதே மாதிரி டைம் சீரிஸ்க்கும் நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே இங்க நம்ம என்னோட மாடலை எவாலுவேட் பண்றது. அண்ட் தென் என்ன அப்படின்னா டேட்டா நம்ம ஃபைனலா என்னோட மாடலை டெப்ளாய் பண்றது. இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் இந்த டைம் சீரிஸ்ல வந்து மாடல் கிரியேஷன்ல இருக்க போகுது. ஸோ டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் தென் விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸிங், மாடலிங் அண்ட் தென் எவாலுவேஷன். இதுல மெயின் கான்செப்டே விஷுவலைசேஷனும் மாடலிங் தான். விஷுவலைஸ் பண்ணாதான் என்னோட டைம் சீரிஸ் டேட்டாவை நான் அனலைஸே பண்ண முடியும். ஸோ இங்க நிறைய விஷுவலைசேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டாவை லோட் பண்ணி இன்னைக்கு சொன்ன விஷயத்த நம்ம ஒரு சிம்பிளா டேட்டாவை லோட் பண்ணி எப்படி வந்து விஷுவலைஸ் பண்றது, என்னோட டேட்டாவை எப்படி விஷுவலைஸ் பண்றது, அதுல எப்படி வந்து டேட்டா மாடலிங் நம்ம பண்றது, ப்ரீ ப்ராசஸிங் எப்படி பண்றது. ஸோ இந்த ஸ்டெப் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோல டைம் சீரிஸ் அனாலிசிஸ்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீப்பா வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரியல் டைம்ல நீங்க டைம் சீரிஸ் டேட்டா ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரியல் டைம்ல டே டு டே லைஃப்லயே வந்து நம்ம டைம் சீரிஸ் டேட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரியல் டைமா நீங்க எங்க யூஸ் பண்றீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.